அவள் கண்ணுக்கு தெரியவில்லை என்று தோன்றிற்று. அப்படி தடுமாறி நடந்தாள். சாலையை தாண்டியதும் பள்ளத்தில் இறங்க வேண்டுமல்லவா? அந்த இடத்தில் பள்ளம் என்பதை கவனிக்காமல் அவள் காலை எடுத்து வைத்தாள். திடீரென்று கீழே விழுந்தாள். இடுப்பிலிருந்த குடம் தவறி விழுந்தது. டனார் டனார் என்று சப்தித்து கொண்டே உருண்ட ராஜன் வாய்க்காலில் பிரவாகத்துக்கு அருகில் போய் தண்ணீரை தொட்டு கொண்டு நின்றது. குடம் உருண்ட வேகத்தில் அதற்குள்ளிருந்த பொட்டலம் வெளியே வந்து தண்ணீரில் விழுந்தது. விழும்போதே அந்த பொட்டலம் அவிழ்ந்து போயிற்று. மீன்கள் திரண்டு வந்து முத்தையனுடைய மத்தியான சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடத் தொடங்கின. இவ்வளவும் நடந்த அரை நிமிஷ நேரத்தில் கல்யாணி லயன்கரை சரிவில் நிமிர்ந்து உட்கார்ந்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தாள். இதற்குள் சாஸ்திரி கீழே ஓடிச் சென்று குடமும் பிரவாகத்தில் போய்விடாமல் எடுத்தார். குடத்தை அவர் ஒரு கையால் எடுக்கும்போது இன்னொரு கையால் தண்ணீரில் கிடந்த சோற்று பொட்டலத்தை நன்றாய் பிரவாகத்தில் இழுத்து விட்டார். குடத்தை எடுத்துக்கொண்டு வந்து கல்யாணியின் பக்கத்தில் வைத்த சாஸ்திரி, என்ன அம்மா இது, ஏன் இப்படி விழுந்து விட்டாய் என்று கேட்டார். கல்யாணி பதில் சொல்லாமல் திருவென்று அவரை பார்த்து விழித்தாள். குடத்தில் இருந்த சாப்பாடு ஆற்றோடு போய்விட்டதே, யாருக்காக அம்மா சாப்பாடு கொண்டு வந்தாய் என்று கேட்டார் சாஸ்திரியார். அதை கேட்ட கல்யாணி ஒரு வினாடி அவரை உற்று பார்த்துவிட்டு பயங்கரமாக சிரித்தாள். அவ்வளவு பயங்கரமும் சோகமும் கலந்த சிரிப்பை அதற்கு முன் சாஸ்திரி கேட்டதே கிடையாது. அவருக்கு மயிர்கூச்செறிந்தது. யாருக்காகவா, சாப்பாடு யாருக்காகவா என்று கல்யாணி முணுமுணுத்து அவருடைய உடம்பை பதற செய்தது. ஆனாலும் அவர் விடவில்லை. நெஞ்சை வைரமாக்கி கொண்டு மேலும் சொன்னார், உன்னை போன்ற சிறு பெண்கள் உச்சி வேளையில் இங்கெல்லாம் வரக்கூடாதம்மா. படுகை காட்டிலே திருடன் முத்தையன் ஒளிந்து கொண்டிருப்பது தெரியாதா உனக்கு? அவனுக்கு இந்த பக்கத்திலே யாரோ ஒரு காதலி இருக்காளாம். அவள்தான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாளாம். முதலே நீதான் அந்த கள்வனின் காதலியோ என்று கூட நான் சந்தேகப்பட்டு விட்டேன். சாஸ்திரி இம்மாறி கூறியதற்கு பதிலாக கல்யாணியின் நெஞ்சில் கூறிய ஈட்டியை செருகி இருக்கலாம். ஆனால் ஈவிரக்கம் பார்த்தால் இந்த காலத்தில் சரிப்படுமா? உத்தியோகத்தில் தான் ப்ரமோஷன் கிடைக்குமா? அவர் உத்தேசித்த பலன் கைமேல் கிடைத்துவிட்டது. கல்யாணி எழுந்து நின்றாள். ஆவேசம் வந்தவள் போல் பேசினாள். நானா கல்வனின் காதலி? இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. அவனுடைய காதலி வேறொருத்தி இருக்கிறாள். அதோ அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பாலும் கோயிலுக்கு போனால் தெரியும். காதலனும் காதலியும் அங்கே கட்டி தழுவி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொன்ன கல்யாணிக்கு உடனே ஐயோ என்ன காரியம் செய்தோம் என்று தோன்றி இருக்க வேண்டும். உதடுகளை கடித்து கொண்டாள். ஒரு நிமிஷம் பொறுத்து, ஐயா நீங்கள் யார் என்று கேட்டாள். சாஸ்திரியின் முகத்தில் ஒரு சிறு மாறுதலும் ஏற்படவில்லை. ஏனம்மா, என்னை தெரியாதா? நான் இந்த கொள்ளிடக்கரை மேஸ்திரி. எனக்கு எதற்கு இந்த தொல்லையெல்லாம்? உனக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கிறது. மூங்கில் பாலத்தை தாண்டி ஜாக்கிரதையாக